வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கர் ஆசிரியர். தமிழ்நாட்டில் 1லிருந்து 12ஆம் வகுப்பு பள்ளிகள் திறப்பு ஜூன் 9ஆம் தேதி திறக்கப்படும். கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் சடனாக பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம், கொரோனா தொற்று காரணமாக பள்ளிகள் திறப்ப ஒரு வாரம் ஒத்தி வைக்கப்பட்டு ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை திறப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பள்ளிகள் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேற்றைய தினம் அறிவித்தார். இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பள்ளிகள் திறப்பு தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் கோடை வெப்பம் அதிக அளவில் உள்ளது. மழையின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக உள்ளது. பகல் நேரங்களில் கொளுத்தும் வெயிலால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலைக்கு ஆளாகியுள்ளனர். தற்போது வெயில் 40 டிகிரி செல்சியஸ் அளவில் வெப்பம் பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்புள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையினை பற்றி பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதாகவும் வெளியூர் சென்றுள்ள மாணவர்கள் மீண்டும் ஊர் திரும்ப ஏதுவாக ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகளை திறக்கப்பட வேண்டும். மேலும் கோடை விடுமுறை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு பல்வேறு தரப்பிலும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. கோடை வெயில் வாட்டி விதைக்கும் நிலையில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டியது அவசியம் என கூறப்படுகிறது. குறிப்பாக ஆசிரியர் தரப்பில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஜூன் 2ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் 2ஆம் தேதி ரீஓப்பன் பண்ணாலும் நிறையா ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா வருது, கவர்மெண்ட் ஹாலிடே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிலாடி நவம்பி, அதே மாதிரி ரம்ஜான் பண்டிகை இந்த மாதிரிலாம் வருது. ஸோ ரம்ஜான் பண்டிகை இந்த மாதிரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூலில் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் 9ஆம் தேதி ரீஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த கோரிக்கை பார்த்தோன்னா பரிசீலிக்கப்பட்டு விரைவில் பள்ளிகள் திறக்கும் தேதி ஒத்தி வைக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் 2ஆம் தேதி ரீஓப்பன் பண்ணலாமா, அப்படி இல்லைனா இன்னும் ஒரு வாரம் சம்மர் ஹாலிடே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் ரீஓப்பன் பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மறக்காத நம்மளுடைய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா சடனாக ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் 9ஆம் தேதிக்கு திறக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் தரப்பில் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஸோ கோரிக்கை பார்த்தீங்கன்னா பரிசீலிக்கப்பட்டு பள்ளிகள் திறப்பு ஜூன் 9ஆம் தேதி திறக்கப்படும் என்று கல்வித்துறை தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் 2ஆம் தேதி திறப்பை தள்ளி வைக்கப்பட்டு ஜூன் 9ஆம் தேதி திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த கோரிக்கை தொடர்பாக பார்த்தீங்கன்னா கல்வித்துறை விரைவில் பள்ளிகள் திறக்கும் தேதியை பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.